நேற்று காலையில 7:30க்கு எல்லாமே கிளம்பி திருவண்ணாமலை போயிருந்தோம் அண்ணாமலையார தரிசனம் பண்றதுக்காக. பௌர்ணமி நேரத்துல கிரிவலம் சுத்திட்டு உடனே வீட்டுக்கு வந்து ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பணும். அப்போ வந்து சுவாமி பாக்குறதுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. அவரை போய் கண்டிப்பா தரிசனம் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நேற்று கிளம்பிட்டோம். காலையில வீட்டுல சீக்கிரமா கிளம்பினதுனால பிரேக்ஃபாஸ்ட் போற வழியில ஹோட்டல்ல தான் சாப்பிட்டு போனோம். நாங்க கொஞ்சம் பொறுமையா தான் போனோம். அப்படியே மதியம் 12 போல ஆயிடுச்சு திருவண்ணாமலை ரீச் ஆகுறதுக்கு. ஆனா கோயில்ல செம்ம கூட்டம். 1:30 மணி பக்கம் ஆயிடுச்சு சுவாமி பாக்குறதுக்கு. ஏன்னா 2 இடத்துலயுமே தனித்தனி கியூ இல்ல. மற்ற கோயில்ல உள்ள சிவபெருமான காட்டிலும் திருவண்ணாமலை மலையில பூ அலங்காரம் வித்தியாசமா இருக்கும். சின்ன வயசுல ஒரு 10 வயசுலலாம் எனக்கு தெரியாது, ஏன் இவர் மட்டும் லிங்க வடிவத்திலேயே இல்ல வித்தியாசமா இருக்காரு அப்படின்னு நினைப்பேன். வளர வளரதான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவரும் லிங்கம் தான், பூ அலங்காரம் வந்து வித்தியாசமா பண்ணிருக்காங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் தஞ்சை போய் பெரிய கோயில்ல சுவாமியை தரிசனம் பண்ணது இன்னுமே எனக்கு ஞாபகம் இருக்கு. ரொம்ப பக்கத்துல பார்த்தேன். திருவண்ணாமலையிலும் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுடைய தரிசனம் நல்லபடியா கிடைச்சது. அப்படியே அருணகிரிநாதருக்கு முருகப்பெருமான் காட்சி அளித்த திருத்தலத்துக்கு போயிட்டு சுவாமி கும்பிட்டுட்டு அப்படியே வேற கோயிலுக்கு கிளம்பிட்டோம். என்ன கோயில்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.